இவர்கிட்ட என்னென்னு கேட்டுடலாம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்கள். ஐயா கேட்குதா? திருமுறையை போற்றி, சித்தாந்தத்தை போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் நாயன்மார்களை வணங்கி, 4ஆம் திருமுறை அப்பர் சுவாமி 4ஆம் திருமுறை 35வது பதிகம் திருவிடைமருதூர் பதிகம். அதானே மந்திர எண் 6வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. இறைவன் நாகத்தை இடையில் அணிந்தவன், தன்னுடைய சடையில் வன்னி, கொன்றை இவற்றை அணிந்தவன், மிகுதியாக அணிந்தவன். சடையில் கங்கை உடையவன், இத்தலத்தின் 4 திசைகளிலும் அலை வீசும் நீர்நிலைகள் உள்ளன. இத்தலத்தின் 4 திசைகளிலும் அலை வீசும் நீர்நிலைகள் உள்ளன. மந்திரத்தை படிங்க. பொறினா புள்ளின்னு அர்த்தம். பொறி, அரவு, அறையில் ஆர்த்து, ஆர்த்துனா கட்டி, பூதங்கள் பலவும் சூழ முறிதரு வன்னி கொன்றை, முறினா தளிர்னு அர்த்தம். முறிதரு வன்னி கொன்றை முதிர் சடை மூழ்க வைத்து, சடை மூழ்கும்படியாக, கங்கை மூழ்கும்படியாக கொன்றை வன்னி இருக்குதான். மறிதரு கங்கை தங்க வைத்தவர் எத்திசையும் எரிதரு, எரிதுனா அலை வீசுகின்ற புனல்குள் வேலி இடைமருது இடங்கொண்டாரே என்பது மந்திரம். இறைவன் நாகத்தை அறையில் அசைத்தல், அதில் ஒவ்வொரு செய்தியாக எடுக்கணும், அவ்வளோதான். நாகம் என்பது சுத்தமாயையை குறிக்கும், இறைவனுடைய ஆற்றலை குறிக்கும். அதனையே குண்டலினி சக்தி என்று சொல்கிறோம். சுத்தமாயையிலிருந்து இறைவன் உயிர்களுக்கு நாதத்தை கொடுக்கிறான், வாக்குகளை அல்லது நாதத்தை கொடுக்கிறான். வாக்கு நாதம் எல்லாம் ஒன்று தான். அதுதான் உயிர்களை இயக்குகிறது. உண்மையான ஒரு பொருள், பருமையான ஒரு பொருளை இயக்கணும்னா இடையில் இன்னொரு பொருள் வேணும். அது சைவ சித்தாந்தம். இறைவன் உண்மையானவன், ஆன்மாக்கள் இறைவன் நுண்மையான சித்து பொருள். ஆன்மா தூல சித்துன்னு சைவ சித்தாந்தர் சொல்லுது. பருமையான அறிவுடையது. இறைவனுடைய அறிவு நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர். ஆன்மாவினுடைய அறிவு அப்படி கிடையாது, சிற்றறிவு. அதனால் தூல சித்துன்னு சொல்லுவாங்க. ஒரு நுண்மையான பொருள், ஒரு பருமையான பொருளை இயக்கணும்னா இடையில் வேற ஒரு பொருள் வேணும். அதற்கு பயன்படுத்தப்படுவது தான் இந்த சுத்தமாயில் தோன்றும் வாக்குகள், நாதங்கள். நீங்கள் உண்மை விளக்கத்தில் பஞ்சபூதங்களை எழுத்துக்கள் இயக்கும்னு ஒரு இடத்துல இருக்குது. எழுத்து ல வேற ஏக, அது இதே கான்செப்ட் தான். அம்மை பிரபஞ்சத்தை இயக்கணும். பிரபஞ்சம் பருமையானது, அம்மை நுண்மையானது. இடையில என்ன வேணும்? எழுத்து வேணும், ஒலி. அங்கேயும் ஒலி தான். ஒலிகளை தான் இப்படி பயன்படுத்தும். அங்கேயும் ஒலி தான். இப்போ ஒரு நெருப்பு எரியணும்னா நெருப்பு தனியாக நின்று எரியாது. அதுக்கு ஒரு விறகு கட்டை வேணும், அல்லது ஒரு தீக்குச்சி வேணும். தனியாக விறகு நின்று என்ன செய்யாது? எரியாது. அது சயின்ஸ். அதுக்கு ஒரு பொருள் வேணும், ஒரு மீடியேட்டர் வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த மாதிரி ஆன்மாவுக்கு இறைவன் நேரடியாக தன்னை முதல்ல கொடுக்கறதில்லை. எதை தான் கொடுப்பார்? வாக்குகளை, நாதங்களை கூட. அதையெல்லாம் குறிக்கிறது தான் இந்த நாகம்.
இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிற கேள்வி கேட்டால் நீங்கள் பதிலே சொல்ல முடியாது. அவங்க அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாதாம்பான். அப்படி கேட்டாங்க. என்கிட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே கேட்டார். எம்ஜிஆர் இடத்துல ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த ஒருத்தர் பொள்ளாச்சியில் என்கிட்ட படித்தார். விஜயகுமார்னு பேர். எந்த ஊர் சார் அவருக்கு? கோட்டூர் விஜயகுமார்னு பேர். அவர் வகுப்புக்கு வந்த அன்னைக்கு நான் வகுப்புக்கு வந்ததே இதனால தான் சொன்னார். தேவாரத்தை இவ்வளவு புகழ்றீங்க, வந்ததே தானே திரும்ப வருதுன்னா ஏன் வருதுங்கிறத சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். பாம்பு திரும்ப திரும்ப பாம்பு வருது, திரும்ப திரும்ப முப்புறம் எரித்தது வருது, திரும்ப திரும்ப கங்கை வச்சது வருதுன்னா அது ஒரு உயிருக்கு அது போதுமானது. அதை விளக்கி சொல்லிங்கன்னா, விளக்கி சொல்லலைன்னா போதுமானது கிடையாது. விளக்கி சொல்லலாம் என்ன கிடையாது, போதுமானது கிடையாது. ஒரு குழந்தைக்கு வந்து ஹார்லிக்ஸ் போதுமானது. ஆனால் ஹார்லிக்ஸில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே போதுமானதுன்னு சொல்லணும். இந்த அறிவியலே தெரியாதவங்க வந்து நான் 4 இட்லி சாப்பிட்றேன், அந்த குழந்தைக்கு எப்படி இந்த ஒரு கரண்டி பூஸ்ட்டு போதும், ஹார்லிக்ஸ் போதும்னா அதில் இந்த சத்துக்களெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து சயின்ஸ் படி சொல்லணும்ல. இத்தனை பெர்சன்டேஜ்னு என்ன சத்து பொருள், அதே மாதிரி தான் இது. இதை நம்ம சொல்லாதனால தான் அவங்களுக்கு தேவாரம் வந்து சாதாரணமாக தெரியுது. உண்மையில் சித்தாந்தம் ஈஸி, எதுதான் கஷ்டம். அதை மாற்றி சொல்கிறாங்க, ஏன்னு தெரில. அதை ஏன் மாற்றி சொல்கிறாங்கன்னே தெரில. பூதங்கள் பலவும் தம்மை சூழ்ந்து வர, சிவாயன குருவே போற்றி. பூதங்கள் இறைவனை சூழ்ந்து வருகின்றன. பூதங்கள் அப்படின்னு எடுத்தாலே சிவப்பணியில் ஈடுபடுபவைகள் இல்லை. அந்த பூதங்கள்ங்கிறது நம்ம புராண படங்கள் எல்லாம் கைலாயத்தில் சிவன் இருப்பார். ஒருத்தர் நிறைய பேர் அங்கே நிற்பாங்க முனிவர்கள் வேடத்தில், அவங்களுக்கெல்லாம் சேர்த்து பூதங்கள். பாரிடம் சூழன்னு வரும் தேவாரத்தில். பாரிடனாலும் பூதங்கள் தான், இறைவனுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். அவங்க அந்த பணிக்கு போக முடியாது, இறைவன் அந்த பணிக்கு அவர்களை நியமிப்பார். இறைவன் அந்த பணிகளை அவங்களுக்கு நியமிப்பார். நீங்கள் சுந்தரர் வந்து அவருடைய வரலாறு முடியும் போது நீங்கள் வந்து மேலே எதா இருங்கன்னு தான் சொல்கிறாரு. கையிலையில் ஏற்கனவே நீங்கள் செய்த பணியை திரும்பவும் என்ன செய்யுங்க. அப்படி தான் அந்த பணியை யார் தான் கொடுப்பா? எல்லா உயிர்களும் பூதம்னு ஒரு பிறவி கிடையாது. இறைவன் எல்லாரையும் பூதங்களாக என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். அப்படியே ஒரு பிறவியே இருந்தாலும் நம்ம மனித பிறவி மாதிரி ஈஸியாக அதுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது இறைப்பணியில் ஈடுபடக்கூடியவைகள். இறைவனுடைய சடையில் வந்து வன்னி கொன்றை இவைகள் சடையும் கங்கையும் முங்குற அளவுக்கு இருக்குதுங்கிறார். அதில் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, மிகுதியான கிரியைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான மிகுதியாக, கிரியை மிகுதியாக நிகழ்த்தப்பட்டதுன்னு அர்த்தம். சடை முங்குற அளவுக்கு, ஆமாம், அந்த முங்குற அளவுக்கு, கங்கை முங்குற அளவுக்கு வன்னி கொன்றைன்னா, இறைவன் ஒருபோதும் இந்த மலர்களை தான் எடுத்து வைத்து கொள்வதில்லை. யார் தான் வைக்கிறாங்க? அடியார்கள் தான். அப்போ எது அதிகமாக நடக்கும்? சில இடங்களில் லட்சார்ச்சனை, கோடி அர்ச்சனை அப்படிம்பாங்க. அப்போ சாமியே முங்கி போயிடும் அந்த மலருக்குள்ளே. மதுரையிலலாம் நான் பார்த்துருக்கேன். வாங்க சிவா, வாங்க சிவார்ப்பணம், குருவே போற்றி, சிவார்ப்பணம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். முருகனுக்கு பெரும்பாலும் முருகனுக்கு நடக்கும். முருகரே மலருக்குள்ளே முங்கிடுவார். பிறகு அப்படியே ஒரு முகத்தை மெதுவாக தோண்டி எடுப்பாங்க. அப்போ இது எதை காட்டுகிறது? மிகுதியான கிரியையை காட்டுகிறது. அப்போ மிகுதியான கிரியைன்னா அதுக்கு முன்னால் மிகுதியான சரியை நடந்திருக்கணும்ல. மிகுதியான கிரியை எதா மாறும்? மிகுதியான யோகமாக மாறும். அப்போ தவம். அப்போ இது தவத்தை குறித்ததுன்னு சொல்லணும். அப்படின்னா தான் அது முழுமை பெறும். இது கணித முறையில் சமப்படுத்துறதுன்னு நம்ம சொல்லுவோம். பல முறை சொல்லியாச்சு. A = B, B = C, therefore A = C. இது கணித முறையில் சமப்படுத்துறது அப்படின்னு நம்ம இது வேடிக்கை கிடையாது, இது ஒரு சயின்ஸ் தான். அதாவது ஒரு கொன்றையையும் இதையும் கொண்டு சரியை கிரியில் இணைக்கணும்னா அது பெரிய விஷயம் தானே. இல்லைன்னா நிறையா இருந்துன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் அப்பர் அப்படி சொல்கிறாருன்னா, நிறையா இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. கிரியை நிறையா நடக்கணும். தவத்துக்கு பேசிக் வந்து கிரியை தான்.
ஏன்னா கிரியை தான் ரெண்டு பக்கமும் போகும், சரியைக்கும் போகும் யோகத்துக்கும் போகும். மூணும் சேர்ந்தது தவம். சரியை கிரியை யோகம் மூணும் சேர்ந்தது தவம். அதுக்கு பிறகு ஞானத்துக்கு போகணும். ஞானம், ஞானத்தில் 4 படிகள்: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கொடுதல். கேட்கணும், சிந்திக்கணும், தெளியணும், நிட்டை கேட்டுட்டு தான் பேசணும். இப்போ நான் பலமுறை சொல்லிட்டேன், 29 நாள் கேட்கணும். கேட்டதை 30வது நாள் பேசுனா மாணவருக்கு ஏதாவது போய் சேரும். அந்த 29 நாளில் 29 30 நாள்னு வச்சுடுங்களேன், 45 மணி நேரம் உழைப்பு இருக்குல்ல, இந்த 45 மணி நேரம் உழைப்பை பேசினா தான் உயிருக்கு ஏதாவது போய் சேரும். ஆமாம், அப்படி சொல்லி தான் நாங்கள் நிறைய பேரை பொறுப்புக்கு கொண்டு வந்தோம். நாங்களே இந்த புக்குகளெல்லாம் அவங்களே வாங்க சொன்னோம். அவங்க காசில் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அவங்க காசில் எல்லாம் வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுட்டு நல்லா மாதம் முழுவதும் நல்லா எதையுமே கேட்காம எதையுமே படிக்காமல் 2 நாள் இருக்கும்போது எழுதிட்டு போய் ஏதோ யூடியூப்பு, சைக்கிள் வால்டிப்பு, எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இதை நான் நேர்லேயே சொல்லிட்டேன், வெளியூர் வகுப்பில் நேர்லேயே சொல்லிட்டேன். அது பயன்படாது. நானாக செஞ்சாலும் பயன்படாது. பாடம் ஃப்ரெஷ்ஷாக வரணும். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போனால் சூடாக வடை இருக்குன்னு கேட்குறீங்கல்ல, அப்போ செய்தியே எதுவாக இருக்கணும். சுட சுடங்கிறான்ல பத்திரிக்கை, சுட சுட செய்திங்கிறான்ல. உடனுக்குடனுங்கிறது தான் மீடியாவுக்கே ஃபேமஸ்ஸு. அவன் அந்த பிரேக்கிங் நியூஸ்னு கொடுக்குறான் பாருங்க, உடனுக்குடனுங்கிறது தான் அவனுடைய ஸ்பீடை காட்டுறது. அது இது சைவத்தில் இது ஒரு பெரிய குறையாக இருக்குது. எல்லா வகை புத்தகத்தை வாங்கி வீட்டில் அடுக்க வேண்டியது, ஒன்றும் கேட்குறதில்ல, படிக்கிறதில்ல, ஒன்றும் செய்கிறதில்ல. எந்த விதமான சமய ஆச்சாரமும் கிடையாது, கிரியைக்கான ஆச்சாரமும் கிடையாது, சரியைக்கான ஆச்சாரமும் கிடையாது, யோகமும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் புக் எடுத்து எழுதிட்டு போய் நம்ம சைவத்தை சொல்லிட்டு வந்தோம்னா, அது சித்தாந்தமாக இருக்கட்டும், அது திருமுறையாக இருக்கட்டும், அது எதுவாக தான் இருக்கட்டும், பயன்படாது. நீங்கள் பாடுறதா இருந்தாலும் சாதனம் பண்ணணும், பேசுகிறதா இருந்தாலும் சாதனம் பண்ணணும். அவர் தான் உயிரை வளர்க்க முடியும், மற்றவர்கள் அறிவை கூட வளர்க்க முடியாது. அதுக்கு அந்த மாதிரி வேலைகளுக்கு என்ன பேர்னா நற்செயல், அவ்வளோதான். கெட்டது செய்யாமல் நல்லது செய்கிறாங்க, அவ்வளோ நற்செயல். அது ஒரு குட் ஹேபிட், அவ்வளோதான். அதை சைவ பணியாக என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, ஒரு நாளும் முடியாது, ஒரு நாளும் முடியாது. அதை இதில் அழகாக இந்த வன்னி கொன்றைய சடை முங்குற அளவுக்கு, கங்கை முங்குற அளவுக்கு வச்சாங்கங்கிறாரு. கங்கையே எவ்வளவு பெருசு, அது அப்பர் விருப்பம், அப்பருடைய விருப்பம். அந்த அளவுக்கு கிரியை நடந்தது. கிரியை இப்போ ராஜராஜ சோழனுடைய அந்த தஞ்சை சிவலிங்கம் இருக்குல்ல, எத்தனை அடி உயரம், மேலே நின்று தானே அதுக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சந்தை பிரகதீஸ்வரருக்கு, அந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு மேலே நின்று சிரம செய்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சிவலிங்கத்தை அவ்வளோ பெருசாக அமைச்சது, அந்த சிவலிங்கம் முங்குற அளவுக்கு பூ போடணுங்கிறது யாருடைய விருப்பமா, ராஜராஜ சோழன் விருப்பமா. அந்த கருவறை முழுவதும் எது முங்குற அளவுக்கு பூ போடணும், முங்குற அளவுக்கு பூ போடணுங்கிறது தான் ராஜராஜ சோழன் விருப்பமா. அந்த கருவறை அமைப்பே அப்படி தான் இருக்குது, அதனுடைய வரலாற்றில் இருக்குது. நான் சொந்தமாக கற்பனையில் சொல்லலை, அவன் அப்படி தான் விரும்பியே கட்டினானா ராஜராஜ சோழன். அப்போ இறைவனுக்கு இப்போ ஒரு அரசியல் தலைவருக்கே நம்ம பெரிய மாலையை போட்டால் அவருக்கு சந்தோஷப்படுறாருல, ஜேசிபி வச்சு மாலை போடுறான்ல, நடுமண்டையில் அடித்து விழுந்துட போகிறார் தலைவர். அதே ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே ஒரு விபத்து நடந்துட்டு ஜேசிபியில் மாலை போட போய், ஆமாம் பெட்டி கலந்துட்டு, ஆமாம் ஜேசிபியில் மாலை போடுற தொண்டனை நல்ல தொண்டன்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே தொண்டன்னா சாதாரணம் கிடையாதுங்க. இப்போ சைவத்தில் ஒரு தொண்டன் நம்மளை விட்டு போயிட்டா, நம்மளை ஒரு குறை சொல்லிட்டு போயிட்டா நம்ம சாதாரண நினைக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட் இப்போ ஒரு 10 நாளைக்குள்ள ஒரு தொண்டன் தன்னுடைய கட்சியில் நடக்கிற சம்பவங்களை அவனை ரொம்ப பாதிச்சுட்டு அதுக்காக தீ குளிச்சிட்டான். இப்போ சமீபத்தில் அந்த தொண்டனுடைய விலை என்ன 55 லட்சம், கட்சியிலேருந்து 30 லட்சம், அவன் வேலை பார்த்த மாவட்டத்து சார்பில் 25 லட்சம். அரசியல்னால் சாதாரணம் கிடையாது. அவனுக்கே கோயில் கட்டலாம், அந்த கட்சிக்கே யாராக தான் இருக்கட்டு. ஒரு தொண்டனுடைய எதுக்கு விலை வச்சுருக்கிறான். நம்ம அப்படி யாருக்காவது சிவனடியாருக்கு கொடுத்துருக்குறோமா? தொண்டனுடைய உயிருக்கு 55 லட்ச ரூபா விலை வச்சுருக்கிறான். ஆமாம், நம்ம அதையும் அவனுடைய என்ன நடந்தது, ஆமாம் இல்லை நம்ம இதில் நடந்தத அந்த திருவையாறில் அவர் காசி கிளம்புறதுக்குள்ளே இங்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்களே, புராண காலத்திலே முடிச்சு விட்டானுங்களே. காசிக்கு அவர் போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் அடிச்சிட்டானுங்களே.
புரியுதா உங்களுக்கு? அது இதையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா தான் அப்பர் என்ன சொல்கிறாருங்கிறது புரியும். கிரியையை நிறையா செய்யுங்கன்னு அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் கிரியையில் ஒரு ஆபத்து இருக்குது. அதுலேருந்து தன்னை வெளியே வர விடாது. அதுலேருந்து என்ன செய்ய வராது? வெளியே வர விடாது. திருமணம்ங்கிறது அதை கடந்து போய் சாமியை கும்பிட்றதுக்கு தான். ஆனால் திருமணத்தில் சிலர் என்ன செஞ்சிருவாங்க? முங்கிடுவாங்க திருமணத்தில். அதே மாதிரி தான் கிரியை. அதில் கிடைக்கக்கூடிய பெருமைகள், ஒரு ஞானபாடம் கற்பிப்பதை விட கிரியை செய்பவருக்கு வந்து வரவேற்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த இதை செய்கிறாரு, அவருடைய ஆடை அலங்காரங்கள், பட்டு துண்டுகள், அதெல்லாம் ஒரு ஈர்ப்பாக இருக்கும். அதில் இவர் மயங்கி என்ன செய்கிறோட நின்றக்கூடாது. அதை கிராஸ் பண்ணி வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதனால தான் சைவத்தில் கிரியையை வந்து அதிகமாக எடுத்து சொல்ல மாட்டாங்க, அளவாக வச்சுருப்பாங்க. கிரியா யோகம்னு சொன்னதே இவன் டக்குன்னு எதை கிராஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் கிரியை யோகம்னு சைவத்தில் இருக்காது, கிரியா யோகம்னு தான் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து தான் அடிப்பாங்க. தீக்கையே ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே தீக்கை தான், ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே தீக்கை தான். கிரியையில் நம்ம தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணுறதுல தப்பு இல்லை. நீங்கள் கிரியை எடுத்துக்கொண்டு வேள்வி செய்கிறேன், அதை பண்ணுறேன், கோயில் பூஜைக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னு போகும்போது உறுதியாக நீங்கள் ஏதாவது ஒன்றில் தான் நிற்க முடியும். ஒன்று ஞானம் அல்லது கிரியை. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கிரியை பண்ணுறவங்க ஞானம் பேசுகிறாங்க, ஆனால் அது சுத்த ஞானம் கிடையாது. அவங்களால சுத்தமாக ஞானம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. கவனம் முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நாளைக்கு வேள்விக்கு போகிற ஞாபகம் இருக்கும், வெளியே வர முடியாது. நாளைக்கு வேள்விக்கு போகிற ஞாபகம் இருக்கும், அடுத்த நாள் கும்பாபிஷேகத்துக்கு போகணும், அதுக்கடுத்த நாள் இன்னொரு கோயிலில் பூஜை இருக்கும். அவர் எப்படி ஒரே மனம் வச்சு சிவஞான போதத்தை நடத்துவார், ஒரே மனம் வச்சு திருவருட்பயனை எப்படி நடத்துவார்? அது நீங்கள் அந்த கட்டத்தில் வந்து நம்ம அடையாளப்படுத்தவே கூடாது. நான் கிரியைவாதின்னு அடையாளப்படுத்தினீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் அதை கடந்து வரணுங்கிறது விதி. நமக்கு சரியைக்கு அப்பர், கிரியைக்கு ஞான சம்பந்தர், யோகத்துக்கு சுந்தரர், ஞானத்துக்கு மாணிக்கவாசகர். ஞானத்தில் அது வந்து ஒரு உபசாரம் தான். அதுக்காக மற்றவங்கெல்லாம் எதுக்கும் கிடையாதுன்னு கிடையாது. இதே டாக்டர் தலைவலிக்குன்னா மாத்திரை தர மாட்டாரா? அப்படி ஒரு உபசாரம் தான். அதாவது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். முதல்ல கேட்கணும். சைவத்தில் எது தான் முதல் படி? கேட்கறது தான் முதல் படி. படிக்கக்கூடாது. படித்தோம்னா அதில் நம்மளுக்கே தெரியாது. தவறு வர்றது சரி மாதிரி தெரியும், தவறு வர்றது நமக்கே என்ன செய்யாது, தெரியாது, நமக்கே தெரியாது. ஆனால் நமக்கு சரி மாதிரி தெரியும். இன்னொருத்தருக்கு தான் அதில் என்ன தவறு இருக்குங்கிறது தெரியும். ஒரு பெரிய நிகழ்ச்சியில் ஒருத்தர் பேசுகிறாங்க. பேசும்போது 84 லட்சம் யோனி பேதம்னு சொல்லணும், 84 லட்சம் பிறப்புங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து கேட்டல்ல ப்ராப்ளம். அவங்களுக்கு எங்கே ப்ராப்ளம்? கேட்டல்ல தடை இருக்குன்னு அர்த்தம். 84 லட்சம் யோனி பேதம்னு சொல்லணும். பிறப்புனா 7 வகை பிறப்புன்னு சொல்லணும். தோற்றம்னா 4 வகைன்னு சொல்லணும். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 80 சிவார் யோனி பேதம் இப்படி தான். அதை அவங்க மாற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எங்கேயோ தப்பு பண்ணியிருக்காங்க, அல்லது இவங்க சரியாக கேட்கலன்னு அர்த்தம். பேசுகிற மேடை பிரம்மாண்டமான மேடை, வேதமும் சைவமும் இணையிற மேடை, மிகப்பெரிய மேடை. அதுதான் நீங்கள் வந்து எதை கேட்க சொன்னாங்க முதல்ல? கேட்டல், லிசனிங் அப்படின்னு சொன்னான் இங்கிலீஷில். அவனும் அது தான் சொல்கிறான். பள்ளிக்கூடத்திலே முதல்ல எது தான்? கேட்டல் தான். சிந்தித்தல், அது ஒரு கேட்டதை அவர் அறிவை பயன்படுத்தி சிந்திக்கக்கூடாது. சிந்திக்கிறத எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு சிந்திக்கக்கூடாது. அதாவது ஆசிரியர் சொல்லும்போது காலையில் வந்து நம்ம காலையில் ஒரு முறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னார். இது கேட்டல்னு வச்சுடுங்களேன், இது ஞானத்துக்கு பயன்படும்னு சொல்கிறான்னு வச்சுடுங்களேன். நீங்கள் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு போய் கும்பிடலாம் அப்படிங்கிற உணர்வு வரக்கூடாது. சிந்தித்தல் என்பது எதன் அடிப்படையில் நிகழணும்? எந்த நூலை அடிப்படையாக அவர் வைத்து நடத்தினாரோ அந்த நூல் விதிகளுக்கு உட்பட்டு தான் சிந்திக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு சிந்திக்கூடாது. உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு சமையல் சொல்லி தந்தாங்கன்னா சில உணவில் வந்து நீங்கள் எல்லா உணவும் சேர்க்க முடியாது. நீங்கள் வந்து சில உணவுக்கு அந்த கேரட் வந்து அந்த உணவினுடைய சுவையை தூக்கும். சில உணவில் பார்த்திங்கன்னா கேரட் அந்த உணவினுடைய சுவையை அடிச்சிடும். எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு போட முடியாது. உங்கள் அம்மா உங்களுக்கு சமையல் சொல்லி தராங்கன்னா நாமளே இதை போட்டு பார்ப்போன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த உணவினுடைய சுவையை என்ன செஞ்சிடும்? அதனுடைய ஒரே ஒரு காயினால் அதனுடைய உணவு மாறிடும். இப்போ எங்கள் கிராமங்களில் கூட்டாஞ்சோறுன்னு செய்வாங்க. அன்றைக்கி நீங்கள் வந்திருக்கும்போது செஞ்சோமில்ல, அதில் கேரட் போடக்கூடாது. போட்டால் அது தன்னுடைய காரத்தன்மையை இழந்துடும். ஆனால் முருங்கைக்காய் கம்பல்சரி, முருங்கை இலை கம்பல்சரி, வாழைக்காய் கம்பல்சரி, உருளைக்கிழங்கு கம்பல்சரி. கேரட்டு பீன்ஸு போட்டோம்னா அது நேரடியாக இனிப்பு சுவைக்கு வந்துடும்.
அப்போது இதெல்லாம் போடலான்னு அம்மா வகுக்கும்போது நீங்கள் யார் விதிப்படி தான் நீங்கள் சமைக்கும்போது சமைக்கணும்? அதே தான் சிந்தித்தல்ங்கிறது. அதுதான் தெளிதல்ங்கிறது. நீங்கள் கேட்டு சிந்திக்க ஆரம்பித்த பிறகு அருளினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அந்த இடத்துல தான் அது வரைக்கும் அருள் குரு வழியாக உதவும். சிந்தித்தலில் இறைவனே உங்களுக்கு வெளிப்படையாக உதவ ஆரம்பிப்பார். அதுக்கு பேர் தான் சிந்தித்தல். நம்ம அறிவை வச்சு சிந்திக்கிறது இல்லை, அருளின் துணையோடு சிந்திக்கிறது. நீங்கள் சிந்திக்கும் போது எது ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும்? அதாவது உருவத்தில் இருந்த குரு ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுவார், அருவமாக இருக்கிற இறைவன் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுவார். அது சிந்தித்தல். அதுக்கு பிறகு ஒரு தெளிவு ஏற்படும். அந்த சிந்திக்கும்போது அருள் உதவும், தெளிதல் வரும்போது இறைவனே நேரடியாக உதவுவார். இறைவனே நேரடியாக உதவுவார். தேற்றனே தெளிவே, தேற்றனே தேற்ற தெளிவே, என் சிந்தனையுள் உடையானே சொல்கிறார்ல, அது இறைவன் அடுத்த நிலை கொண்டு போவார். இவ்வளோ விஷயம் இருக்குது. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல்னா யாரோ பேசுகிறத படிப்படியாக கேட்குறதில்ல. அது அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் சரியாக கேட்டால் அது சரியான சிந்தித்தலாக மாறும். சரியான சிந்தித்தல் நீங்கள் செய்ய கேட்டல் தெளிதலுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா அருள் உங்களை தெளிய வச்சிடும். தெளிய யார் தான் வைக்க முடியும்? இறைவன் தான் வைக்க முடியும். குருவும் தெளிய வைப்பார். அதுக்கு இறைவன் உதவியும் வேணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இப்போ நான் ஒரு சின்ன பெட்டி கடை வைக்கிறேன்னா பேங்க் லோன் வேண்டாம், ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா பேங்க் லோன் வேணும். அதே மாதிரி நீங்கள் தெளிய ஆரம்பிக்கும் போது யாரும் உதவ ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம், உங்கள் காசும் பேங்க் காசும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி குருவர்களும் திருவர்களும் சேர்ந்து அங்கே நடக்கும். அதுக்கு பிறகு அது நெட்டை கூடுதலாக மாறும்போது இறைவன் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போவார். இந்த 7 படிகளில் ஒரு படி மிஸ் ஆனாலும் இந்த ஒர்க்கு முழுமை பெறாது. ஆனால் இதில் ஒரு படியே கூட கடைப்பிடிக்காமல் சைவம் பண்ணுறாங்க நிறைய பேர். அதுக்கு சாமி தான் பொறுப்பு, நமக்கு என்ன புரியுதா? அதில் இந்த சரியையே இதில் வச்சு பாடினார். எல்லா திசைகளிலும் நீர் சூழ்ந்த தலம்னார். நமக்கு நீர் என்பது அருளை குறிக்கும். அருள் நீர், ஞான நீரால் கழுவி அப்படின்னு இருக்குது சிவஞான போதத்தில். ஞானத்துக்கு பேரே நீர் தான். சிவஞான போத உரையில் அம்மலங்களிங்கிற இடத்துல என்ன பொருள் சொல்கிறாங்க? ஞான நீரால் கழுவின்னு தான் சொல்கிறாங்க. நமக்கு நீருங்கிறது அருள், நீருங்கிறது ஞானம். தங்கள் மலங்கழுவுவார் வந்து சாறுதலினால் திருவம்பாவை. திருவம்பாவை முழுவதும் அருள் நீர் ஆடல் தான் திருவம்பாவை. எனவே நீர் என்பது அருளை குறிக்கும். திருவம்பாவையை நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், பாடிக்கிட்டே இருப்போம். ஆனால் உட்பொருள் தெரியாமல் பாடுவோம். பண்டிதமணி உட்பொருள் 2 வரியில் சொல்கிறார். ஆணவமலை இருட்டில் உயிர் கிடக்கிறது, சூரிய உதயமானோன்ன இருட்டிலிருந்து விலகி ஞான உதயம் பிறக்கிறது. ஞான உதயம் பிறந்த உடனே அந்த உயிர் அருளில் திளைக்கணும்ல, நீராடுகிறது. இது தெரியாமல் நீங்கள் 500 கோடி வருஷம் பாடினாலும் திருவம்பாவை தன் பலனை தராது. ஆணவ மறைப்பில் அறியாமையில் உயிர் கிடக்கிறது. காலையில் சூரியன் உதிக்குதில்ல, ஞான சூரியன் உதயமானது. எதை அனுபவிக்கணும்? அருளை அனுபவிக்கணும், நீராடுகிறது. இதுதான் அதில் உட்குறிப்பு. அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ விளக்க வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த 3 உட்குறிப்பு தெரியாமல் பாடிக்கிட்டே இருப்பான். நம்மால் பாடிக்கிட்டே இருப்பான். ஆதியும் அந்தமும் பாடு, எத்தனை 1000 வருஷம் பாடுனா அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியாது. அதுலேயே இருக்குது அந்த நான் சொல்கிற செய்தியெல்லாம். நீங்கள் அதுக்குள்ளே போனால் இருக்குது. ஆதியும் அந்தமும் இல்லா மாதேவட அந்த ஒரு புக்கு கொடுங்க. அதை அந்த திருவம்பாவையில் போகிறத விட திருப்பள்ளி எழுச்சிக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். 20வது பதிகம் திருவம்பாவைக்குள்ளே போய் பார்க்குறத விட திருப்பள்ளி எழுச்சியில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது. புலர்ந்ததுன்னு என்ன அர்த்தம்? விடிஞ்சிட்டு. விடிஞ்சிட்டுங்கிறது ஆணவ மலம் போயிட்டு. பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு கிரியை இவ்வளோ நேரம் அதுதான் பேசணும். ஏற்றி உன்னை புகழ்ந்து திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். செற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ். கமலங்கள் மலரக்கூடிய வயல் சூழ்னா நீர்நிலை. நீர்நிலை பிறகு யோக குறிப்பும் அதில் இருக்குது. கமலங்கிறது யோக குறிப்பு. செற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் வள்ளி எழுந்திரளை. அடுத்தது பாருங்க, அருணன் இந்திரன் திசை அணுகினன். அருணன்னா சூரியன். சூரியன் கிழக்கு திசையில் வந்துட்டான். அப்போ என்ன சூரியன் உதயமாகுதுன்னு புரிஞ்சுக்கணும்.
இருள் போய் அகன்றது இருக்குதா? ஆணவ மலம் போனது. கேட்டால் நான் சொந்தமாக சொல்ல, பண்டிதமணி சொன்னது தான் நான் சொல்கிறேன். இருள் போய் அகன்றது, ஆணவ மலம்னா அறியாமை போனது. சூரியன் வந்தது, புற இருள் போனது. ஞான சூரியன் வந்தது, அக இருள் போனது. இது தெரியாமல் நீங்கள் திருப்பள்ளி அடித்து காலையில் 3:45 வந்து சாமி கும்பிட்டாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது. சாமி தான் சிரமப்படும். ஏன்டா தூங்க விட மாட்டேங்களான்னு கேட்பார். ஏடா அதுக்கு தான் 4:30 மணின்னு ஸ்டாண்டர்டாக ஒரு டைம் வச்சுருக்கலடா, அதுக்கு முந்தைய எதுக்குடா வர்றீங்கன்னு சொல்லுவார். இவன் வரங்காப்பான்னு சொல்லி தான் சாமியே டைமு ஆகமத்தில் தள்ளி எழுதி வச்சுருக்கிறார். விட்டா நைட்டு 1 மணிக்கு வந்து நிற்பான்ட்டு. அப்படி வருவான்னு தெரிஞ்சு தான் சிவராத்திரியை மட்டும் கொடுத்துருக்கிறார். ஆமாம், வருவான். ஏன்னா இவனுடைய தேவைக்காக, நமக்காக இல்லை. சாமி சாப்பிட்டீங்களா அதுக்கெல்லாம் கிடையாது. சிவராத்திரியோட மட்டும் முழு நேரம் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் முழிச்சிருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். அதில் கருணையின் சூரியன் இளையள, அது புரியுதா? இப்போ அதை இந்த கோணத்தில் பார்க்கணும். அதுலேயே 3வது மந்திரம் பாருங்க. கூவின பூங்குயில், குறுகுகள் எம்பின இயம்பின சங்கம். கூவின பூங்குயில், குயில் சுத்தமாக கருப்பாக இருக்கும், ஆணவ மலம். கூவின கோழி, கோழியில் கொஞ்சம் கருப்பு இருக்கும், கொஞ்சம் சிகப்பு நிறையா இருக்கும். அது ஆன்மா கொஞ்சம் அறியாமை போயிற்று. குறுகுகள் இயம்பின, குறுகுன்னா நாரை. நாரையில் 5% வேறு கலர் இருக்கும், 95% ஆன்மா இன்னும் சுத்தமாயிற்று. இயம்பின சங்கம், சங்கு சுத்தமாக வெள்ளையாக இருக்கும், ஆன்மா சுத்தமாயிற்று. இந்த ஃபீலிங் அத்தனையோட திருப்பள்ளி எழுச்சி நடக்கணும் டெய்லி. ஆமாம், நம்ம அந்த ஃபீலிங்கோட திருப்பள்ளி எழுச்சி நேர வழிபாட்டில் இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அந்த அளவுக்குலாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. யாரும் திருப்பள்ளி எழுச்சி நேரம்னா பாடுறதுக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க, முந்திக்கிடுவாங்க, பூஜை சாமியை பார்க்க முந்திக்கிடுவாங்க. இந்த உணர்வு இருந்தால் போதும், அதுக்கு இந்த முண்டி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய சிவாலயங்களில் நாங்கள் யாத்திரை போகும்போது முதல் வழிபாடு திருப்பள்ளி எழுச்சி இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். போனால் அங்கே முண்டியடிக்கிறது தான் நடக்குது. அந்த டைமில் ஒரு இடத்துல ஓரமாக நின்று சாமியை நினச்சாலே, இந்த கான்செப்டோடு நினச்சாலே ஆன்மா எங்கேயே போயிடும். அடுத்த ஆமாம், கோயிலில் போய் தான் டென்ஷன் ஆகிறான். இவன் வந்ததுக்காக சாமி டென்ஷன் ஆகிறாரு. ஆமாம், சாமி பேசினால் அப்படின்னு ஒரு பதிவு நான் போட்டு கொடுத்தேன். சாமி நம்மகிட்ட பேசினா எப்படி இருக்கும்? சாமி பேசாதனால தான் கோயிலுக்கு ஒழுங்காக வர்றோம். சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம கோயிலுக்கு 6:30 மணிக்கு வந்த உடனே என்னமோ காலையில் வீட்டில் எல்லாத்தையும் சண்டை போட்டியான். பூஜை 6 மணிக்குள்ளே பூஜை பண்ண சொல்லியிருக்குது, 8 மணி 9 மணிக்கு பூஜை பண்ணியிருக்கிற, நீ எல்லாம் ஒரு சைவனா? பூவெல்லாம் ஒழுங்காக நீ வாங்கி வைக்கல, சந்தனம் வாங்கி வைக்கல, சாமி பூஜை என்னென்ன பிரசாதம் கூட ஒன்றும் உருப்படியாக ஒரு நல்ல பழம் கருத்து போகணும், அந்த பழத்தை நீ திம்பியா முதல்ல? சாமிக்கு துணி கட்டுனா ஒரு நல்ல டிசைனாக ஒரு அழகான துணியை வாங்கி கட்டுறது, நீ தீபாவளிக்கு ட்ரெஸ் அப்படி தான் எடுக்கிறீன்னா நம்ம ரொம்ப வருஷம் முந்தி கேட்டேன். ஆமாம், சாமிக்கு நீ ஒழுங்கான துணி எடுத்து முதல்ல கட்டியிருக்கிறியா? நீ என்னவோ ஆஃபீஸில் போய் லஞ்சம் வாங்கியிருக்கிற, மத்தியானம் படுத்து தூங்கியிருக்கிற, ஒரு சுறுசுறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாயை திறந்தா போய் இப்படி சாமி சொன்னார்னா ஒரு நாள் முழுவதும் நாம் செய்ததை சாமி வாசிச்சார்னு வச்சுடுங்க, போகிற வழியிலேயே வர்றவங்கிட்டலாம் சொல்லிடுவான், டேய் சாமி வாய் திறந்து பேசுகிறாரு, சாமி சரியில்லை, சாமி ஏன் பேசலைன்னு தெரிஞ்சுவிடுங்க. சாமி பேசுனார்னா நிறைய பிரச்சனை ஆகும். அதனால தான் என்ன செய்யாமல் இருக்கிறார். ஆமாம், அதனால தான் சாமி பேசாமல் இருக்கிறார். இந்த நம்முடைய குறைகளை எல்லாம் நம்ம வீட்டில் குறை சொல்கிறவங்கள நமக்கு என்ன செய்ய மாட்டேக்கு, சாமி குறை சொன்னால் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அது ரொம்ப வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய இந்த பதிவை எல்லா ஊர்லேயும் போட்டு கொடுத்தேன். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க, அடுத்த பாடத்துக்கு போயிடல. இடைமருதி இறைவன் சடையில் கங்கை உடையவன், நாகம் உடையவன், பிறை உடையவன், செந்நிறத்தில் காட்சி தருபவன், தலைவன். அவனுடைய இடபம் பகைவர்களை அழிக்கும், அவன் இடபம் பகைவர்களை அழிக்கும் ஒளி உடையது. அவன் அன்பர்களின் துயரங்களை போக்குபவன். இறைவன் சடையில் கங்கை
கங்கையை கொண்டது பேராற்றல், நாகத்தை கொண்டது சுத்தமாயா சக்தி, பிறையை கொண்டது பேரருள். சாபம் பெற்று வந்தவனை எங்கே வச்சுக்கிட்டாரு? தலையில் வச்சுக்கிட்டார். என்ன ஆணை திருவாசகத்தில் எனக்கு உரியவனைன்னு ஒரு அர்த்தம், என்னுடைய யானைன்னு ஒரு அர்த்தம். யானை தன்மேல் ஏறுபவர்களுக்கு முதல்ல என்ன உதவி செய்யும்? காலை கொடுத்து தலையில் உட்கார வைக்கும். அதே மாதிரி இறைவன் யானை மாதிரி சந்திரன் சாபம் பெற்று வந்தவனை எங்கே வச்சுக்கிட்டாரு? நம்ம யாராவது கடன்பட்டவனை வீட்டுக்குள்ளே விடுவோமா? சாபம் வாங்கிட்டு வந்தவனை தலையில் வச்சுக்கிட்டார். அதை இதில் பதிவு பண்ணார். செந்நிறத்தோடு காட்சி தருகிறார். போன மந்திரத்தில் தவம் வரைக்கும் சொன்னோம்னா, தவத்துக்கு அடுத்தது என்னது? ஞானத்துக்கு நிறமே செந்நிறம் தான். அதெல்லாம் நீங்கள் பொருள் சொல்ல வேண்டியதில்லை, அதுவாக சொல்லும். நீங்கள் சரியான ட்ராக்கில் போனீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்று அதில் அப்படியே போயிட்டே இருந்தால் பொருள் வந்து முன்பின் இடிக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக மைண்டை ஒரு இடத்துல சரியாக என்ன செஞ்சுருக்கணும்? நிறுத்தியிருக்கணும். இறைவன் ஞானத்துக்கு நிறமே சிவப்பு தான். முருகன் ஞான பண்டிதன் என்ன நிறம்? செந்நிறம். அதனால தான் அழகன் அப்படின்னு சொல்கிறோம். செந்நிறத்தோடு காட்சி வழங்குகிறார். ஆமாம், செவ்வேள். ஞானம் வந்த பிறகு தான் இறைவன் தலைவன்னு தெரியும். அதனால தான் தலைவன்னு பதிவு பண்ணுறார். அடுத்தது அது அடுத்த பிரமாணம். ஞானத்தினால தான் உயிர் இறைவனை தன்னை தலைவன்னு சொல்லும். ஞானம் வராதவரை இறைவனை தலைவன்னு சொல்லாமல் தன்னை தலைவன்னு சொல்லும். கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக திருவருட்பயனில் சொல்லுறார் 98வது மந்திரத்தில். எல்லாரும் தன்னைத்தானே தலைவன் தலைவன்னு சொல்கிறான். அவங்களையெல்லாம் திருத்துறதுக்காக ஞானிகள் இந்த உலகத்தில் சுற்றுறாங்கன்னு சொல்கிறார். அவங்களெல்லாம் திருத்துறதுக்காக ஞானிகள் இந்த உலகத்தில் சுற்றுறாங்க. இறைவன் தலைவனுங்கிற உணர்வு வந்தால் தான் உயிருக்கு நான் அடிமைங்கிற உணர்வு வரும். அதை ஞானம்தான் கொடுக்கும், தவம் கொடுக்காது. தவத்தினால குரு வருவார். குரு வந்து தான் ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை குரு கொடுத்த பிறகு தான் அடிமை பண்பு என்ன செய்யும்? வரும். அதுக்கு முந்தி வராது. அதுக்கு முன்பு அடிமை பண்பு வராது. குரு மாணிக்காசவர் சொல்கிறார் பாருங்க, யாவருக்கு மேலாம் அளவிலா சீருடையான் கீழாம் அடியேனை அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் ஞானம் வந்ததுனால சொன்னார். ஞானம் வந்ததுனால சொல்கிறார். இந்த மாதம் கூட ஒரு மாணவர், புதுசாக சேர்ந்த மாணவர் கரூரில் வந்து, அடிமைங்கிறது வந்து எந்த உயிரை ஏற்காதது, சைவம் ஏன் இப்படி உயிரை அடிமைன்னு சொல்லுது? அப்போ அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு உயிரை அடிமைன்னு சொல்கிறத என்ன செய்ய முடியல, ஏற்கும். அவ்வளோ உயிர் ஏற்காது. அந்த தனக்கு சுதந்திரம் இல்லைங்கிற உணர்வெல்லாம் தெரிஞ்சு, அவனன்றி ஓரணுவும் அசையாது ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரேங்கிறது புரிஞ்ச பிறகு தான் அந்த உயிருக்கு என்ன பண்பு வரும்? ஆமாம், நாம் நினச்சதெல்லாம் நடக்குது, நமக்கு நினச்சதெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு எந்த விதமான எதிர்மறை சூழல்களும் இல்லை அப்படின்னா நமக்கு அடிமை பண்பு வராது. நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா தான் அடிமை பண்பு வரும். அடிமை பண்பு வரும். அரசியல்வாதிகள் எப்போ பக்குவப்படுறாங்க? தோற்கும் போது தான் பக்குவப்படுறாங்க. வெற்றியில் பக்குவப்பட மாட்டாங்க. தோல்வியில் தான் வெற்றி கை நழுவி போய்விட்டது, வெற்றி வாய்ப்பை இழந்தோம், இத்தனை இடத்தில் ஜெயித்தோம், இத்தனை இடத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்போ அதில் அவங்க வந்து என்ன சொல்ல, இந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொடணுங்கிற இடத்துல. அப்போ பக்குவம் எப்போ வருது? வெற்றியில் வராது. வெற்றியில் ஆட்டம் தான் வரும், மமதை தான் வரும். தோல்வி, நம்ம நினச்சது நடக்கலை, நம்ம இப்படி நினச்சோம், இது இப்படி நடந்து போச்சு அப்படிங்கும்போது அந்த உயிர் படிக்க ஆரம்பிக்கும். விஞ்ஞானிகளே எப்போ தான் கற்றுக்கிடுறாங்க? தோல்வியில் தான் கற்கிறாங்க. ஆமாம், இந்த குண்டு பல்பில் அந்த டங்ஸ்டன் இழைய போடுறதுக்கு அவர் எத்தனாவது முறையாக முயற்சி பண்ணார்? 1000வது முறையாக ஏதோ சொல்கிறாங்க. ஆமாம், முயற்சி பண்ணும்போது தான் அது சக்ஸஸ் ஆகுது. கஷ்டப்படும் போது தான் சமயம் புரியும். நீங்கள் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டுனா நமக்கு வந்து அடிமை பண்பு வராது. நம்ம நினச்சதையெல்லாம் இறைவன் தான் நடத்துகிறாருங்கிற உணர்வு ஞானத்தில் தான் வரும். அதனால தான் தலைவன்கிற வார்த்தையையும் பயன்படுத்தினார். இந்த காரண காரியத்தோடு நம்ம உரை சொல்லணும். பண்டிதமணி இது மாதிரி தான் எழுதுகிறாரு. சேக்கிழார் வந்து வாழ்க அந்தணருக்கு உரை எழுதியிருக்கிறார் பெரிய புராணத்தில். காரண காரியத்தோடு எழுதியிருக்கிறார். காரண காரியத்தோடு எழுதலாமான்னு கேட்குறான் நிறைய பேர் எழுதுறதில்லை, உரையாசிரியர்களே எழுதுறதில்லை. ஆனால் சேக்கிழாரே வாழ்க அந்தணருக்கு என்ன முறையில் தான் எழுதியிருக்கிறாரு? இதனால் வான்முகில் வளாது பெய்கன்னு சொன்னார், இதனால் மலிவள சுரக்கம்னு சொன்னார், இதனால் வாழ்க அந்தணர்னு சொன்னார்னு எல்லாத்துக்கும் யாரே காரணம் சொல்கிறா?
சேக்கிழார் யார் சொல்லாத காரணத்தை சொல்கிறார்? ஞானசம்பந்தர் சொல்லாத காரணத்தை சொல்கிறார். அப்போ அந்த காரணத்தை நீங்கள் என்னைக்கு சொல்லுவீங்க? அதான் என்னுடைய கேள்வி. புரியுதா? அந்த காரணத்தை நீங்கள் என்னைக்கு சொல்லுவீங்க? அதான் கேள்வி. தலைவன் சொன்னது என்ன பண்பு வரணும்? அப்போ முந்தைய மந்திரத்திலேருந்து எடுத்தோம்னா சரியை கிரிய யோகம், இந்த மந்திரத்திலேருந்து எடுத்தால் ஞானம். ஞானம் என்பது இறைவன் செந்நிறத்தால் பெறப்பட்டது. செந்நிற அதற்கு பிறகு ஞானம் வந்த பிறகு என்ன பண்பு வரும்? அடிமை பண்பு வரும். அதனால் தலைவன்னு சொன்னார். தலைவன்னு சொன்னார். எத்தனாவது மந்திரம் பார்க்குறோம்? 6 தானே? 7க்கான பொருளில் முடிவில் ஏதாவது செய்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்காக கேட்டேன். அவருடைய இடபம் பகைவர்களை அழிக்கக்கூடியது. இடபம்ங்கிறது அறம். இறைவன் பகையை எதனால் அழிக்கிறான்? அறத்தை கொண்டு தான் அழிக்கிறான். இறைவன் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அறத்தை வள்ளுவர் மூலமாக சொல்கிறாரு. அதனால தான் தெய்வ புலவருங்கிறோம். உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அருளை நாயன்மார்களை வச்சு சொல்கிறார். இறைவன் சொல்ல வேண்டியதை வள்ளுவரை வச்சு சொன்னார். அறம்ங்கிறது பகையை அழிக்கக்கூடியது. நம்ம குருகுலத்தில் முதல்லையே ஒரு பஞ்சு டயலாக்காக சொல்லியிருக்கிறோம். அறம் நம் வழி, அருள் நம் துணை, ஆனந்தம் நம் குறிக்கோள். எந்த வழியில் தான் போகணும்? அற வழியில் தான் போகணும். நேர்மையாக நடந்து தோற்றாலும் பரவாயில்ல, தப்பாக நடந்து ஜெயிக்க வேண்டாம். அது நம்ம மாணவர்களுக்கு நான் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன். தோற்றா என்ன ஆகிற போகுது, அடுத்த தடவை ஜெயித்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அதுக்காக எந்த வழியில் போக வேண்டியதில்லை. ஆமாம், அறம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அறமும் கடவுளும் ஒன்று தான். அறத்துக்கு இன்னொரு பேர் தான் வாய்மை, அறத்துக்கு இன்னொரு பேர் தான் உழைப்பு. அந்த ரெண்டு சேர்ந்தது தான் கடவுள். கடவுள்னு ஒன்று தனியாக கிடையாது. என்பில் அதனை வெயில் போல காயுமே. அங்கே கடவுள் வர்றாரா? இல்லையே. என்பில்லாத உயிரை வெயில் அழிக்கிற மாதிரி அன்பில்லாதவனை அறம் கொன்று விடுங்கிறாரு. சாமி கொல்லும்னு சொல்லலை. அப்போ வள்ளுவருக்கு தெரியாதா? சாமியை எதா பார்க்குறாரு? அறமாக பார்க்குறாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம சமய நெறியில் எதில் கவனமாக இருக்கணும்? அறத்தில் கவனமாக இருக்கணும். அறத்தை மீறுதல் எளிதாக இருக்கும், ஆனால் அதனுடைய ரிசல்ட் நம்ம சந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கும். எதில் கவனம்? அறத்தில் கவனமாக இருக்கணும். அதை இதில் சொல்லுகிறார். அன்பர்களுடைய துயரங்களை போக்க வல்லவர். அடுத்தது, அன்பர் துயரங்களை போக்க வல்லவர். 7வது மந்திரம். மந்திரத்திலேயே அன்பருங்கிற இது இருக்குது. அன்பருக்கு இன்னொரு பேர் தான் ஞானம் பெற்றவர். ஞானம் ஈசன்பால் அன்பே. பெரிய புராணம். ஞானத்துக்கும் அன்புக்கும் வேறுபாடு கிடையாது. சைவ சித்தாந்தப்படி ஞானம்ங்கிறது இறைவன் மேலே வைக்கிற அன்புக்கு பேர் தான் ஞானம். ஞானம் ஈசன்பால் அன்பே. ஞானம்ங்கிறது அறிவு கிடையாது. சைவம்படி அறிவு வேற. சைவத்தில் அறிவை ஞானங்கிறாங்க, அது அறிவு வேற. அது உபாய ஞானம்னு சொல்லுவாங்க. உண்மை ஞானங்கிறது அன்பு தான். உண்மை ஞானங்கிறது என்னது? அன்பு தான். அதாவது உண்மை ஞானங்கிறது அன்பு தான். உண்மையாக நம்ம அம்மா மேலே அன்பு எப்போ வரும்? இப்போ வர்றது தான் உண்மையான அன்பு. அன்பு வரும்போது அம்மாவே இருக்காது. இப்போ எனக்கு அம்மா இல்லை, ஆனால் இப்போ தான் உண்மையான அன்பு வருது. அன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவங்க சொன்ன அட்வைஸ் பெருசாக தரல. எல்லா சகோதரர்களுக்கும் சேர்த்து அன்பை பகிரும்போது நமக்கு அது பெருசாக தரல. ஆனால் அவங்க இல்லைங்கும்போது எதா தருது? பெருசாக தெரியுது. அவ என்ன வளர வளர அனுபவம் வர வர ஒரு அன்பு உருவாகுது இல்லை? அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ஞானம். வளர வளர இப்போ நீங்கள் இப்போ உங்கள் அம்மாவை நினச்சி பார்த்தீங்கன்னா அதில் வர்ற இது வேறு. 15 வயசில் அம்மாங்கிறது நமக்கு தேவையான பொருளை வாங்கி தர்றவங்க, நமக்கு ட்ரெஸ் எடுத்து தர்றவங்க, நமக்கு ஸ்வீட் வாங்கி தர்றவங்க, நமக்கு விளையாட்டு பொருள் வாங்கி தர்றவங்க. அம்மாங்கிறதுக்கான கிராமர் அவ்வளவுதான். யாருக்கு? 15 வயசு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நாம் அதை திரும்பி பார்த்தோம்னா அந்த நேரத்தில் எவ்வளோ சிரமத்தில் நம்மளை அன்றைக்கி படிக்க வைக்கணும்னு நினச்சி படிக்க வச்சாங்க. அன்றைக்கி நம்ம குடும்ப சூழல் படிக்க வைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் படிக்க வச்சாங்க. எவ்வளோ போராடி இருக்கிறாங்க, நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம தனியாக உட்காந்து யோசிக்கும்போது என்ன செய்யும்? அதில் வரும். அதில் அந்த அன்புக்கு பேர் ஞானம். ஒரு 15 வயசு குழந்தை அம்மா மேலே வைக்கிறது அன்பு கிடையாது. அது அறியாமை. அறியாமையில் வர்ற அன்பு. அதுக்கு அம்மாவுக்கான இலக்கணமே என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் இது அம்மாவுக்கான இலக்கணம் தெரிஞ்சு வர்ற அன்பு. ஆனால் இந்த வயசில் தான் நிறைய பேர் அம்மாவை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆமாம், யாரெல்லாம் தெரில, கண்டுபிடிக்கணும், லிஸ்ட் எடுக்கணும். அம்மாவை கொண்டு கொடுமைப்படுத்துறாங்க, முழிக்கிறாங்க நிறைய பேர். அதனால்
அந்த அன்பு வரும்போது, ஞானம் வரும்போது வினைகள் நீக்கப்படுமல்ல, அது துயரம் போக்குவார்னார். ஞானம் வந்த பிறகு தான் துயரங்கள் போகும். ஏன் ஞானம் வந்த பிறகு துயரம் போகும்? ஞானம் வந்தால் தான் 3 மலங்கள் போகும். துன்பம் இது எதனுடைய காரியம்? மலங்களின் காரியம்தான் துன்பம். இந்த செயின் கரெக்டாக இருக்குது இதில். ஆனால் இந்த செயினை நாம் என்ன செய்கிறதில்ல, எடுக்கிறதில்ல. பாடுவோம் நல்லா, இதுக்கு ஒரு ராகத்தை சொல்லுவோம், பாடுவோம், அதிகபட்சம் என்ன செய்வோம், உரையை படிப்போம். இப்போ இந்த வெறும் உரையில் பாருங்கள், நம்ம பேசின எதுவுமே கிடையாது. அதுதான் நான் சமீபத்தில் ஒரு உதாரணம் போட்டு கொடுத்தேன் பாடத்தில். அதாவது சித்தாந்தம் என்பது மலரிலிருந்து தானாக இதழ் வழியாக தேன் ஒழுகிற மாதிரி. எது சித்தாந்தம்? திருமுறை என்பது மலருக்குள்ளே உள்ளே இருக்கிற தேனை எது உறிஞ்சி எடுக்கிற மாதிரி. வண்டு வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இறக்கும், கொசு கடிக்கிறதுக்கு இறக்குது பாருங்கள், அப்படி இறக்கக்கூடிய வண்டுகள் இருக்குது. ஸ்ப்ரிங் மாதிரி உள்ள இறக்கி எதை உரியணும், உறிஞ்சி எடுத்தால் மட்டும் போதாது, எடுத்து கூட்டில் கொண்டு வச்சு அதுக்கு ஒரு மனித பயன்பாட்டுக்கு வரணும். ஆனால் இந்த தேன் எடுக்கிற வேலையை செய்ய தயார் இல்லாதனால நம்ம திருமுறையை என்ன அழகான மலர், மஞ்சள் கலரில் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, வாசமாக இருக்குது, உள்ளே இருக்கிற எது தெரியலை, எடுத்து கொடுக்க தெரியலை. இதுதான் என்னுடைய வாதம். இதில் நான் உறுதியாக இருந்ததுனால தேவாரம் நம்ம எல்லாரையுமே காப்பாற்றும். நான் நேற்று ஒரு செய்தி சொன்னேன், 2 மந்திரம் தான் இப்போ படித்தோம், என்ன ஞானம் வந்துட்டா அப்படி ஒன்றும் வர வேண்டிய கட்டாயம் கிடையாது. அப்படி ஒன்றும் ஈஸியாலாம் வராது யாருக்கும். எனக்கும் வரல, யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வராது. ஆனால் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், முதல் லாபம். வகுப்புக்கு வந்ததுக்குனால சொன்னேன், முதல் லாபம். இப்போ நம்ம படிக்கும்போது எந்த புக்கை சுமக்கிறோம்? ஆமாம், கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க பைபிளை சுமந்தன்னா அது ஒன்றை சுமக்கும்பாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி பழக்கிறாங்க பாருங்கள், நீ பைபிளை சுமந்தால் பைபிள் உன்னை சுமக்க முடியுமாங்க. தேவாரத்தை சுமக்கிறோம், 2வது லாபம். தேவாரம் படிக்கிறோம், 3வது லாபம். சைவ சித்தாந்தத்தை பேசுகிறோம், 4வது லாபம். ஞானசம்பந்தர் பேரை சொல்கிறோம், 5. அதன் பேரில் திருவாசகம் படிச்சிருக்கிறோம், 6. இந்த நேரத்தில் நம்ம வீட்டிலேருந்து யாரையும் இம்சை பண்ணல, நம்ம யாரையும் துன்பப்படுத்தலை, 7. வந்து யாரை கும்பிட்டுருக்கோம், இறைவனை கும்பிட்டுருக்கோம், 8. திருக்கூட்டத்தில் இருந்திருக்கோம், ஆசிரியரோடு இருந்திருக்கோம். மினிமம் எத்தனை லாபம் இருக்குது? அது இல்லைன்னா நான் எதுக்கு செய்கிறேன்? எனக்கு சேர்த்து தான் இந்த 10 லாபம். ஆனால் இது வகுப்பு தானே, ஒரு பாட்டு தானே, 2 பாட்டு தானே நம்ம நினச்சோம்னா சாதாரணம். ஆனால் இந்த தேவாரத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு என்ன செய்யணும், எது உறிஞ்ச மாதிரி. ஆமாம், அதைத்தான் இதில் பார்த்தோம். அடுத்த பாடப்பகுதி பார்க்கலாம்.